லட்சுமி மட்டும் ஒன்று ஆளே காணோம், நாமளாம் வந்துட்டோம். என்னம்மா மருமக கூட உக்காந்து ஐட்டம் ஆயிட்டலாம் என்ன? அவளாவது மருமக கூட ஒன்று சேரதாது. அவங்க பொண்ணு சண்டை பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துருக்குது இல்லை, அதுக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லி மருமக கூட சமாதானம் மாதிரி இருப்பா. நிறுத்துங்கடி போதும், நானே வந்துட்டேன். சரி லட்சுமி, என்ன உங்க பொண்ணு புடங்கிட்டு வந்துருச்சே, மாமியார் வீட்டுக்கு போயிடுச்சா என்ன? ஐயோ அது எதுக்குடி கேட்குற சாமி, ஒரு வழியை அனுப்புறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. யார் பேத்த பிள்ளையோ பரவாயில்ல, ஏதோ ஒரு அளவுக்கு என் மருமக பார்த்துக்குச்சு என் பொண்ணவை. ஏதோ ஒரு வழியை சொல்லி அதை சொல்லி இதை சொல்லி அனுப்பியிருக்கிறேன்னு பார்த்துக்கோ. எதுக்குடி இப்போ மூஞ்சி ரெண்டு பேர் இப்படி வச்சிருக்கீங்க? பேன் வாயை திறந்துக்கிட்டு என்ன சொல்லிவிட்டேன்ட்டு இப்படி வாயை திறக்கிறீங்க? வாயை மூடுங்கடி, தூந்துரு போகுது உள்ளார. அது ஒன்றும் இல்லை லட்சுமி, திடீர்னு வந்து மருமக சாஞ்சு போட்டியா, அதுக்கு என்னடா திடீர்னு லட்சுமி கிட்சுமி நல்லவளா மாறி போயிட்டாலா, நான் மட்டும் கெட்டவளாகி போயிட்டுங்களான்னு சொல்லி தான் ஒரே குழப்பமாகி போச்சு. அதுக்கு தான் வாயை பொழந்துக்கிட்டோம். நான் யாருன்றதே உங்களுக்கு தெரியல அப்படிதானே? எதை என் பொண்ணு வீட்டில் இருக்கிறான்னு சொல்லி நான் அடங்கி போனவனாக்கும். இதுக்கு மேலே தான் என்னுடைய ஆட்டம் இருக்குது, சரியா? இதுக்கு மேலே தெரியும் என் மருமக என்கிட்ட என்ன பாடுபடுறான்ட்டு. அதானே பார்த்தேன், நம்ம லட்சுமியாவது மாறி போகிறதாவது. சரி சரி, நானும் போய் இன்னைக்கு என் மருமகளை ஒரு வாட்டலான்னு தாங்கிறேன். எப்பயுமே மாமியாங்களே ஒரு கெத்தாக இருக்கணும், மருமகங்க நம்மக்கிட்ட அடங்கி இருக்கணும். அந்த மாதிரி நம்மளாம் ட்ரீட்மெண்ட், அந்த மாதிரி நம்மளாம் குறிக்கோளாக இருக்கிறோம். திடீர்னு நம்ம குறிக்கோளெலாம் மாற்றிக்கூடாது நம்ம, சரியா? நானும் எங்கேயே சரி விட்றான், நாமளும் நல்லவங்களா இருக்கலாம்னு சொல்லி நாமளும் திரும்பி பார்த்தாக்கா, தாய் கிழவிங்களா நீங்கள் இதான் பிளான் பண்ணி வச்சுன்னுக்கிறீங்களா? தாய் கிழவி வீட்டுக்கு வா, இதுக்கு மேலே இருக்குது உனக்கு கச்சேரி. இந்த சின்ன பொண்ணு யாருன்றதை காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மறக்காத சேனல் வந்து அம்மா பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்த்தீங்களா, நாய் வேலை எப்பயுமே நிமித்த முடியாதுன்ற மாதிரி அதே மாதிரி தாங்க இந்த மாமியாங்களையும் மருமகளை இப்படி தான் ஒரு கணக்குன்ற மாதிரி அவங்களையும் திருத்த முடியாது. நாமளும் ஒரு காலத்தில் மாமி ஆகும், ஆனால் நம்ம இப்போ பார்க்கும்போது இவங்க நம்மளுக்கு மோசமாக தெரிவாங்க. வாங்க சின்ன பொண்ணுடைய ஆட்டத்தை பார்க்கலாம்.